Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம சமையலில் பார்க்கும்போதே தெரியுதுங்கள, ஆமாங்க, கேசரி தான் செய்ய போகிறோம். ஸோ ரவா கேசரி எப்படி டேஸ்ட்டாக அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எப்படி செய்யலான்றத நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ எல்லாருக்குமே ரவா கேசரி தெரியும், பட் இருந்தாலும் நான் எப்படி செய்வேன்றது தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிற ஒரு டிஷ் இது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டிஷ்ஷு எப்படி செய்யலாம், டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். இது நார்மலாக நீங்கள் செய்கிற டேஸ்ட்டை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடு பண்ணிட்டேன். அதில் 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் நெய் விட்டுக்கோங்க. ஸோ நெய் ஊற்றுனதுக்கப்புறமா பாருங்கள், 3 ஸ்பூனு நான் இதில் போட்டுக்கிட்டேன். 3 ஸ்பூன் போட்டதுக்கப்புறமா ஒரு 10-15 பல் முந்திரி பருப்பு எடுத்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ முந்திரி பருப்பு நல்லா செவக்க விடுவோம். செவக்க நம்ம நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். ஸோ இது நெய்யில் வதக்கும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ப்ரௌனாக இது நல்லா வதங்கி வரட்டும். ஸோ முந்திரி பருப்பு கூட நீங்கள் நிறைய நட்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். ஸோ நான் முந்திரி பருப்பு அது கூடவே பார்த்திங்கன்னா அதே அளவுக்கு அதே குவான்டிட்டியில் நான் கொஞ்சம் திராட்சையும் எடுத்துக்கிறேன். ஸோ இது ரெண்டுமே நல்லா செவந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் எல்லாத்தையும் எடுத்துடுறேன். தனியாக பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு 3/4 கப்பு ரவை எடுத்து அந்த நெய்யிலேயே நான் சேர்த்துட்டு, நெய்யில் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது மிக்ஸ் பண்ணும்போது என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய் விட்டு நல்லா இதை ஃப்ரை பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரவையை நல்லா நெய்யிலேயே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம கலரி அப்பப்போ தான் நெய் விடணும். ஒரே தடவையாக நம்ம நெய் அதில் போடக்கூடாது. ஸோ அப்பப்போ கலரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கலரி விட்டுட்டு ஒரு ஸ்பூனாக ஆட் பண்ணி நம்ம இதில் இந்த நெய்யிலேயே இந்த ரவையை ஃப்ரை பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் பாருங்கள், அதே அளவு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம். ஸோ ஸ்வீட் நார்மலாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா 1 கப்புக்கு 1 கப்பு அளவு நீங்கள் சுகர் எடுத்துக்கலாம். சுகர் போட்டதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகி அந்த சுகர் மெல்ட் ஆகும்போது சர்க்கரை நல்லா ஒரு கொஞ்சம் லூஸியாக இருக்குது பார்த்திங்களா. ஸோ இந்த மாதிரி லூஸாக வந்துடும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் எதுவுமே கட்டிகள் படாதபடிக்கு அந்த எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் அந்த கப்புலேயே நான் ஒரு 2.5 கப்பு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லாவே மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அதுலேயே பார்த்திங்கன்னா ஃபுட் கலர் நான் ரெட் கலர் ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆரஞ்சோ எல்லோவோ நான் ஆட் பண்ணல. ஏன்னா ரெட் கலர் கொஞ்சம் லைட்டாக தெரியும், பட் ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே ஆரஞ்சு தான் யூஸ் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா எல்லோ ஃபுட் கலர் யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் ரெட்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ அதிகமாக நான் யூஸ் பண்ண மாட்டேன் ரெட் கலர். மோஸ்ட்டாக நான் எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ பாருங்கள், ரெட் கலரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகி அந்த இது வெந்ததுக்கப்புறமா அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒரு ஸ்பூனாக நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இதை கொஞ்சம் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த நெய்யில் அந்த ரவை சர்க்கரை எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சர் வரும் நம்மளுக்கு. ஸோ இதுதான் கரெக்டான பதம். இப்போ இந்த ஸ்டேஜில் பாருங்கள், நான் வறுத்து வச்சுருந்தேன் முந்திரி திராட்சை இது எல்லாமே சேர்த்துக்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருந்தாலும் பாதாம் பிஸ்தா அதே மாதிரி அந்த விதைன்னு சொல்லுவாங்களா, பூசணி விதை, ஸோ இதெல்லாமே கூட ஆட் பண்ணலாம். ஸோ அது மேலேயே பாருங்கள், நான் மறுபடியும் நெய் சேர்த்துக்கிறேன். ஸோ நெய் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் நெய் இதில் மறுபடியும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ரவா கேசரி சூப்பராக நெய்யிலேயே நம்ம செஞ்சு எடுத்துருக்கோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியாகவும் கூட, ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், நல்லா சூடு ஆறிடுச்சு. பட் பாருங்கள், கட்டி ஆகவே இல்லை, நல்லா லூஸாகவே இருக்குது கேசரி. நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் ரவா கேசரி ரெடி ஆச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கா? வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.